ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல ஆஃபீஷியலா ஐக்யூ இந்த வட்டத்தோட ஃபிளாக்ஷிப்பான கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க, நியோ 10. இந்த மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் பொறுத்தவரை 2 வைப்ரன்ட் கலர்ஸ், 4 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 32K கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 16GB RAM, 512GB 41,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல எப்படிங்க இருக்கு, அதை தவிர்த்து இந்த மொபைல்ல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, அதையும் ஜாயின் பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் அதுல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சோ ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஐக்யூ நியோ 10 பாக்ஸ். முன்னாடி ஐக்யூ நியோ 10 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் சிக்னேச்சர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 120 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ஐக்யூ நியோ 10 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது பெரிய ஆர்டர் இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ புக் பண்ண நினைக்கிறவங்க பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் புக் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு 2000 ரூபீஸ் மதிப்பு உள்ள உங்களுக்கு இந்த ஏர் பட்ஸ் ஐக்யூல ஏர் பட்ஸ் ஃப்ரீயா தரப்போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல ஒரு 4 பிரைஸ்ல கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 120GB வேணும் 32,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் 8GB RAM 256GB RAM உங்களுக்கு 34,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் 16GB RAM 256GB இன்டர்னல் உங்களுக்கு 36,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB 41,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட்டோட கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அண்ட் டிடபிள்யூஎஸும் ப்ரீ ஆர்டருக்கு இங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஐக்யூ ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பிரைசிங் கோட் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 30,000 இந்த மொபைல் ஒர்த்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த ஆரஞ்சு கலர் வேரியன்ட் இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்குங்க. பேக் சைடுல டூயல் டோன் ஃபினிஷ்ல நல்ல கிராஃபிக்கல் ஓரியன்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி கட் அவுட் எடுத்து வந்திருக்கு. சூப்பராவே இருக்கு. அண்ட் ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கோவியான டிசைன் ஃபேக்டர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு மெட்டலால் பீட் பண்ணிருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அண்ட் இதோட வெயிட் 206 கிராமும், திக்னஸ் 8.1 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த வட்டம் டிசைன் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் ஐக்யூ நியோ 10 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 144 ரெஃப்ரெஷ் ரேட், 4400 பிரைட்டரான ஒரு 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க 144 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக எந்த ஒரு ஓடி டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ், கலரோட அக்யூரசி தாறுமாறா இருக்குங்க. நிஜமே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 206 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 TS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட்டும் இருக்கு. இங்க Fun Touch OS 15 சப்போர்ட்டோட IP65 ரேட்டிங் வித் மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டம் 7K அதாவது 7000 mm ஸ்கொயர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் IR போர்ட் இருக்கு, எக்ஸாக்சிஸ் லைனர் மோட்டார் பவர் பண்ணிருக்காங்க, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ உங்களுக்கு 4
எட்ஜஸ்ல எல்லாருமே ஆண்டனா சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நெட்வொர்க் கவரேஜ்க்காக. அண்ட் இங்க டெடிகேட்டட் Q1 சிப்செட் ஒன்று இருக்கு. அது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் அண்ட் சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, பேட்டரி ஆப்டிமைஸ் பண்றதுக்கு அண்ட் ஃபைனலா கேமிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் இந்த Q1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்கிறதாக எப்பயும் போல இங்க IQ பிராண்டிங்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 100% வித்தின் 30 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான பேட்டரி டியூரபிளோடையும் நல்ல ஒரு மிகப்பெரிய mAh பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ என்னதே ஹெவி யூசரா இருந்தாலும் இதோட பேட்டரி யூசேஜ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஒன் டே வரைக்குமே ஒரு நல்ல ஃபுல் கேமிங் விளையாண்டாலும் ஒன் டே வரைக்கும் ஒரு தாராளமான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரீமியர் சென்சார், ஒரு சோனி சென்சார், OIS சப்போர்ட்டோட LYT 600 சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்ட் 4K வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு வந்து டியூல் வீடியோ, டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க பிரீமியர் சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்குங்க. டே லைட் அண்ட் இண்டோர்லயுமே நல்லா பிஹேவ் ஆகுது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் 8MP அல்ட்ரா வைட் குட் நல்லா இருக்கு. அண்ட் 32MP எப்பயும் போல தான் இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிற வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு எடுக்கிற போட்டோஸுமே நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்கு. நல்ல அவுட்புட் ரிசல்ட் வருதுன்னே சொல்லலாம். அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸும் நல்லா இருக்கு. இந்த போன் ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு கேமிங் போன் கான்செப்டா இருக்கறனால கேமராக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓவரால் கேமரா நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த பிரேசிங் செக்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டோட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து ஃபைனலா இப்ப பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல ஸ்னாப்டிராகனோட 8S Gen 4 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 4 மார்க்கெட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்னே சொல்லிக்கலாம். அதோட Adreno 825 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3.21 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலயாக்கிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் அண்ட் Q1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் டெடிகேட்டடா உங்களுக்கு கேமிங் மோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் மோட் அண்ட் லோ மோட், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் அங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு. அதுவும் இந்த பேஸ் வேரியன்ட் 32K இந்த மொபைல் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக ஹீட்டிங் இஷ்யூஸே இருக்கக்கூடாது. 7000 mm ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சிஸ்டம், அந்த எக்ஸஸ் லைனர் மோட்டார், 144 ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் சேரும் போது அண்ட் டூயல் ஸ்பீக்கரோட சவுண்ட் எல்லாம் சேரும் போது கேமிங் விளையாண்டோம்னா தாறுமாறா இருக்குங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை காட்டிலும் இந்த சிப்செட்டை நல்லாவே பிஹேவ் பண்ண வச்சிருக்காங்க. IQ சைட்ல இருந்து நல்ல டியூன் பண்ணி நல்ல ஆப்டிமைஸோட எந்த விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கும் நல்ல ஒரு கன்வே பண்ற மாதிரி இந்த சிப்செட் உதவி இருக்குன்னே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Neo 10 இந்த மொபைல் ஒரு வழியா இந்த ரீஜன்ல லான்ச் பண்ணிட்டாங்க. எப்பயோ டீசர் வந்துச்சு, இப்ப லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலை பொறுத்த 2 வைப்ரன்ட் கலர்ஸ், 4 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 32,000, ஹையர் வேரியன்ட் 41,000. நம்ம 41 வேண்டாம், பேஸ் வேரியன்ட் 32க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு மொபைல். ரியல் சிப்செட் இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, 144 ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி பேக்கப், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ், நல்ல ஒரு டீசென்ட்டான கேமரா, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். நம்ம கேட்கிற விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு 32K கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் பண்ண போறேன், கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள்ல ஒரு 28K வந்துச்சுன்னா தாறுமாறான டீல். கண்டிப்பா நீங்க கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போயிருங்க. சூப்பராவே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Neo 10 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.